சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான். ஒரு காலத்துல எப்படி இருந்தவன், நம்ம யாரையுமே எதிர்பார்க்காம ஒட்டுமொத்த கம்பெனியை கட்டி ஆண்டவன். அவனோட ஆளுமையை பார்த்து ஆச்சரியப்படாத ஆளுங்களே கிடையாது. திடீர்னு காலம் எல்லாத்தையும் மாத்திருச்சு. சரி, எதுக்கு இப்ப பழச நினைச்சு புலம்பணும்? அதான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்ல, நமக்கு அது போதும். நான் கூட அந்த பொண்ணை பத்தி என்னமோ நினைச்சேன். மந்திரி வீட்டு பொண்ணு, பெரிய செல்வ செழிப்போட வாழ்ந்த பொண்ணு, ஏற்கனவே நிச்சயம் பண்ண ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க வந்திருக்கு. இது எப்படி சூர்யாவுக்கு செட் ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, அவளோட பிறந்தநாள சூர்யாவோட தனியா செலிப்ரேட் பண்ணிருக்கான்னா அப்ப அவன் மேல கூடுதலா ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் சரி. ஆனா இப்ப இப்படி பேசுறவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் ஒருத்தி தான் காரணம்னு என் மேல பழிய போட்டு அந்த பேச்சு பேசுனீங்க. இப்போ எமோஷனலா பேசுறீங்க. சரி, இப்படி ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அவன் இன்னைக்கு உள்ள நுழையும் போதே பார்த்தேன். அவன் முகத்துல இருந்தது பழைய சூர்யா. அவனை இப்படி பாக்குறதுக்கு தானே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. ஏதோ அவசரத்துல நிச்சயம் பண்ண கல்யாணமேன்னு நான் பார்த்தேன். ஆனா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு அவளை பார்த்ததும் ஏதோ அவளை மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லார்கிட்டயும் அவன் நடிச்சான். இப்ப தலைகீழ ஆன மாதிரியில இருக்கு. அவளுக்காக பேசுறது என்ன, அவளோட பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். நல்ல விஷயம் தானே. மாறிடுவோம், பாப்போம்.